தபோர் மலையிலே ஆண்டவர் தோற்றமாற்ற நிகழ்வு லூக்காஸ் நற்செய்தி இன்றைக்கு நற்செய்தியாக நமக்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் இயேசு யார் என்பதை சீடர்களுக்கு தெளிவாக்கியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் முக்கிய நபர்கள் மோசே, எலியா இயேசுவின் பாடுகளை பற்றி உரையாடி கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். சீடர்களும் இயேசுவினுடைய அந்த தோற்ற மாற்றம், தெய்வீக இயல்பை மலை அனுபவமாக புரிந்து கொள்கிறார்கள். தந்தையினுடைய உறுதிப்பாடு, இவர் என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்பதை கேட்கிறார்கள். இயேசு யார் என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலம் இயேசுவோடு தங்களை தொடர்புபடுத்திக் கொள்ள, இயேசுவின் வழியில் நடக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த இயேசுவின் வழி இயேசுவின் பாடுகளின் வழி என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். இப்படி ஒரு சிறு நிகழ்வு பெரிய விளக்கத்தை அவர்களுக்கு தந்தது. பழைய ஏற்பாட்டிலே பல நேரங்களிலே மலை மீது இறை அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். எலியா, அதற்கு முன்னால் மோசே. என உயர்ந்த இடம் கடவுளுடைய பீடம். இந்த எல்லா அனுபவமும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடவுள் வழியிலே ஏற்படுத்தி கொண்டு நடக்க உதவியாக இருந்தது. எனவே இந்த தோற்றமாற்ற நிகழ்வும் இந்த தவக்காலத்திலே நமக்கு ஒரு அனுபவத்தை தருவதற்கு வழிகாட்டுகிறது. இந்த தவக்காலத்திலே இறைவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவு பலப்பட வேண்டும். அது இயேசுவின் பாடுகளோடு தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்வோம். தந்தையாகி கடவுள் சொல்வது போல, இவர் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாய்ப்போம், அவருடைய வழியில் நடப்போம். பிறகு பாவம் விலகும், புண்ணியம் பெருகும். இந்த இறை அனுபவம் இங்கே தொடங்கி ஒரு நாள் முடிவில்லா வாழ்வில் போய் முடியும், நம்முடைய அனுபவமாக மாறும். அதற்கு இந்த தவக்கால பயிற்சி நமக்கு உதவியாக இருக்கும். முதல் வாசகத்திலே அபிரகாமுக்கு பெரிய வாக்குறுதி தருகிறார். அபிராம் அபிரகமாக மாறி கடவுளுடைய பிள்ளையாகிறார், முதுபெரும் தந்தையாகிறார். இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் இயேசுவின் பாடுகள் வழியாக, இயேசு வழியாக வாழ்வு வந்ததை பற்றி, நல்லவர்கள் கண்டுகொள்வதை பற்றி பேசுகிறார். எனவே நாம் எல்லாம் இயேசுவினுடைய பிள்ளைகள். திருமுழுக்கு மற்ற திரு அருட்சாதனத்தின் வழியாக இயேசுவோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். இந்த திரு அருட்சாதன அருளும் கடவுளோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவும் பலப்படட்டும், பாவம் விலகட்டும். இந்த தவக்காலம் சிறந்த காலமாக நமக்கு அமையட்டும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாரா.